நான் என்ன அறிகிறதுக்கு உணர்றதுக்கு அவருடைய மனதை அவரை சார்ந்தது. நம்ம வேலையை பார்ப்போம், அதான் வேலைக்காரன். ஆனா ஒரு பிள்ளையா இருந்தா உட்காந்துருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணுது இல்லையா? ஏன் டேடி உட்காந்துருக்காரு, உட்காந்துருக்காரு. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வேலைக்காரன் பத்தில கவலை கிடையாது. நம்ம வேலையை செஞ்சு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை வாசிக்கலாம், பிரசங்களை கேட்கலாம். இவற்றுக்கு அப்பால ஆண்டவரை அறைகிற ஒரு உணர்வு இருக்குது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் ஒன்றை செய்கிற பொழுது இதை ஆண்டவர் எப்படி பார்ப்பார், இதை ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்ணுவார். அதனால ஒரு தப்பான காரியத்தை செய்யப்பட்டால் கூட அடுத்த கணமே மைண்ட் சொல்லுது, நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது, he may be grieved. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். ஏற்கனவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கு அழைக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். ஏதோ இந்த உலகத்தில் பலவிதமான சோதனையான சூழல் மத்தியிலே வாழுகிற நாம் ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் இரக்கமான தயவுள்ளவர் என்ற அடிப்படையை மட்டும் நாம் சார்ந்து இரக்கத்தின் அடிப்படையில் கெஞ்சி மன்றாடி வாழ்வதல்ல, தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் வாழ்வதற்கான பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். எனவே அந்த பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்பை உணர்ந்து கொண்டே பிள்ளைகளாக வாழ்வதற்கு முன் வருவோம். அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். முதல் செய்தி வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது சொன்னேன், தேவ நன்மைகளை அடைகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, தேவ ஆசீர்வாதங்களை அடைகிற வாழ்க்கை. தேவ நன்மை என்பது வாழ்க்கையினுடைய சில பகுதிகளிலே நாம் பிரச்சனையாக எண்ணுகின்றவைகளுக்கு மத்தியிலே நாம் அடைகிற விடுதலைகள், சில பகுதிகளிலே நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிகழ்வுதான் தேவ நன்மைகளை அடைதல். தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது என்பது நம்முடைய முழு வாழ்க்கை பகுதியையும் ஆட்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையுடைய எந்த பகுதியில் எந்த விதமான நன்மை அவசியமோ, நாம் எப்படிப்பட்ட சூழலை வந்து சேரும் தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட விதமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது அது இந்த உலகத்தோடு முடிந்து போவதில்லை, அது நித்தியமாக தொடர்கிறது. அல்லேலூயா. இம்மைக்காக மட்டுமல்ல, மறுமைக்கு நமக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏதோ ஒரு வியாதிக்காக ஜெபித்தேன், நான் வியாதி சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஏதோ பொருளாதார நெருக்கடியை ஜெபித்தேன், பொருளாதார சூழலில் விடுதலை கிடைத்தது. ஏதோ ஒரு நன்மைக்காக ஜெபித்தேன், கிடைத்தது என்று சில நன்மைகளை ஒரு நல்ல மனிதரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வது போல பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்வு தொடர்பான அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒரு தந்தை இடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறது போல ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை பிச்சைக்காரர்களாக அல்ல, பிள்ளைகளாகவே அழைக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ சூழல்களிலே, கிறிஸ்தவ சபைகளுக்கு மத்தியிலே, கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பலவிதமான ஆன்மீக ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு பிச்சைக்கார ரீதியாக ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம், அதை குறித்து நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அதாவது காணிக்கை ஆன்மீகம். இது என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுனால நாம் நன்மைகளை பதிலாக பெறுகிற ஒரு ஆன்மீகம். இன்னொரு ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா துதிபாடி ஆன்மீகம். அது எப்படின்னா, எப்போவுமே ஆண்டவரை புகழ்ந்து ஆண்டவரை துதித்து அதனுடைய அடிப்படையில் நன்மைகளை தேடுகிறது. எங்கள் ஊரில் சிலர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு வேற ஒரு வேலை வெட்டி கிடையாது, உருப்படியாக ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் யார் யார் கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்களோ, நல்லா இருக்கிறாங்களோ, அவங்களோட ஒரு தொடர்பு வைத்து கொண்டு எப்பொழுதுமே அவங்கள துதி பாடிக்கொண்டு, அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு, அவங்கள குறித்து எல்லாரும் மெச்சி பேசிக்கொண்டு அதன் மூலமாக இவங்ககிட்ட சில நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. இவங்களுக்கு டீ கிடைக்கும், காஃபி கிடைக்கும், டிஃபன் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், கை செலவு காசு கிடைக்கும். ஏன்னா எங்கே போனாலும் இவர்கள் இவருடைய புகழை, இவருடைய பெரிய, அதாவது இவரை குறித்து உயர்வாக பேசலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழில்? முகஸ்துதினா, இவரை இந்த மாதிரி புகழ்ந்தா, இந்த விதமா இவரை மெச்சிக்கொண்டா, அனைவருக்கு மத்தியில் இவரை இந்த அளவுக்கு தூக்கி பேசினா அது அவருக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதனுடைய அடிப்படையில் அவரது சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள இருப்பார். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிலும் ஒரு பெருங்கூட்ட மக்கள் வெறும் துதிபாடி மக்களாக இருக்கிறார்கள், முகஸ்துதி மக்கள். எப்பொழுதும் ஆண்டவரை புகழுவதிலே மட்டும் அதிக கவனம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் மேன்மையானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், மாறாதவர், இவ்விதமாக பல விதங்களில் அவருடைய மகிமைகளை, துதிகளை எல்லாம் பாடிக்கொண்டே இருப்பாங்க, போற்றிக்கொண்டே இருப்பாங்க, புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. நேற்று எதிர்பாராத விதமாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது, அந்த தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு பகுதியில் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, நாம் எல்லாருமே ஆண்டவரை புகழ்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரை போற்றுவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால நீங்கள் வாங்க, நம்ம 3 மணி நேரம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்வோம், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம், நான் ஸ்டாப்பிங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லதுதான், ஆண்டவரை நம்ம புகழணும், ஆண்டவரை நம்ம பாடணும், ஆண்டவர் நம்ம துதிக்கணும்.
ஏன்னா ஆண்டவர் போற்றுதலுக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், கேராபீன்களாலும் சேராபீன்களாலும் ஓயாமல் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவரை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்கிறது மட்டுமே ஆவிக்குரிய அனுபவமாகி விடாது. அவரை போற்றி கொண்டிருப்பது மட்டுமே ஆவிக்குரிய ஆன்மீகமாகி விடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய துதிகளை, அவரை குறித்த துதிகளை நாம் துதித்து கொண்டே இருப்பதை அல்ல, ஒரு செயல்பாட்டின் அனுபவத்திற்கு தான் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார், அழைக்கிறார். அப்படித்தானே? நான் அடிக்கடி சொல்லுவேன், யாராவது ஒரு நல்லவரை குறித்து அறிந்திருக்கிற பொழுது அந்த நல்லவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும், ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப வல்லவங்க, ரொம்ப வல்லவங்க, சிறந்தவங்க, பெரியவங்க அப்படின்னே அவர் பக்கத்தில் புகழ்ந்து கொண்டே இருங்க. அவர் அதை சந்தோஷமாக எடுத்துக்குவாரா, தொந்தரவாக எடுத்துக்குவாரா? சொல்லுங்க. நீங்க வேற ஒரு உருப்படியாக ஒன்றும் செய்யறது கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நல்லவராக இருக்கிற அடிப்படை இவங்க நல்லவராக இருக்கிறதில்ல. அவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படி அந்த வாழ்க்கை முறை பார்த்து இவங்க வாழ்றதில்ல. ஆனா அவரை குறித்து உயர்வாக அறிந்து கொண்டு அவருடைய உயர்வை குறித்து எப்போ பார்த்தா, ஐயா நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க அப்படி சொன்னா அவருக்கு அது தொந்தரவா தான் இருக்கும். அப்படித்தானே? சில நேரத்தில் அரசியல் தலைவர்கள் பேசுற வேளையில தொண்டில் என்ன பண்ணுவான், தலைவா வாழ்க அப்படின்னு ரொம்ப கத்துவானுங்க தொண்டை கிளிய. ஏன்னா இவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம், தலைவர் சொன்னோன்னு அவருக்கு அப்படியே உணர்ச்சி சொல்லணும். சில நேரத்தில் தலைவர்கள், நம்ம விஜயகாந்த் மாதிரிப்பட்ட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படி நாக்கை துருத்திக்கிட்டு உடனே சும்மா ஏரியா அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா? நான் ஒன்றும் ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்கிறேன், அந்த மேட்டரை நீ கேட்க மாட்டேங்கிற, கேட்க விட மாட்டேங்கிற, கோஷம் போடல உட்காந்து இரியாக்கல, யார் அது கத்துறது அப்படிம்பாரு. தொண்டருக்கு உற்சாகம், நம்ம தலைவரை குறித்த ஒரு உணர்ச்சி வசப்படு. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட நிலைமைகளை வைத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் மக்கள் உணர்ச்சியே அற்ற மக்கள். பெருங்கூட்டம் திருச்சபைகளில் உணர்ச்சியே கிடையாது. பாடினாலும் உணர்ச்சி இல்லை, துதித்தாலும் உணர்ச்சி இல்லை, ஜெபித்தாலும் உணர்ச்சி இல்லை, உணர்ச்சியை உணராத மக்கள். அடுத்த பெருங்கூட்ட மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், உணர்ச்சி வசப்பட்ட மக்கள். எதற்கெடுத்தாலும் அவர்களுக்கு உணர்ச்சி வசப்படணும். பாடலும் கண்ணு சொருகணும், ஜெபம் பண்ணாலும் அப்படியே ஒரு பரவசம் அடையணும், பிரசங்கம் பண்ணாலும் ஏதாவது அவங்கள புஷ் பண்ற மாதிரி இருக்கணும், அவங்கள ஏதாவது உலுக்கி கொண்டிருக்கிறது மாதிரி, அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று வந்து இறங்குறது மாதிரி, அசைக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அவங்களுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்ட நிலைமை, அந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனநிலைக்கு எந்த ஊழியக்காரர் கொண்டு போகிறானோ அவர்கள் தான் அவர்களுடைய பார்வையில் வல்லமையான ஊழியக்காரர். அதனால தான் இப்போ ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துற பலவிதமான வழிகளை ஊழியர் கையாளுகிறாங்க. ஒன்று இசைக்கருவிகளுடைய உபயோகம், அளவுக்கு அதிகமான இசைக்கருவி உபயோகம், அளவுக்கு அதிகமான பரவச வார்த்தை, ரொம்ப கச்சிதமாக பேசுகிறாங்க, ரொம்ப கச்சிதமாக 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா உருப்படியாக வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு ஒரு உபதேசமும் கிடையாது. நான் ஈரோடுக்கு போயிருந்த வேளை ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ தொலைக்காட்சி வழியாக ஒரு பெரிய எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு ஊழியர் தான் 3/4 மணி நேரத்துக்கு அதிகமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அவ்வப்பொழுது அதை நிறுத்தி விட்டு இடையில திறந்து பார்ப்பேன். 3/4 மணி நேரம் உட்காந்து பார்க்கறது இல்லை, இடையில ஒரு இப்போ என்ன பேசுகிற பார்ப்பேன். எப்போ பேசணும், உங்களுக்குள்ளே ஒரு ஆவி வந்து இறங்கும், உங்களுக்குள்ளே வல்லமை வந்து இறங்கும், உங்களுக்குள்ளே அபிஷேகம் வந்து இறங்கும், உங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை வந்து இறங்கும், நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், உழுக்கப்படுவீர்கள், அசைக்கப்படுவீர்கள், நிரம்பி. இதைத்தான் 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் பேசுறாரு ஒழிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழணும், ஆண்டவருடைய ஐக்கியத்தை எப்படி அனுபவிக்கணும், தேவ ஆவியில் நிரம்பி இருக்கணும் என்ன ஒண்ணுமே சொல்லல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஹல்லேலூயா 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 அப்படின்னு அந்த கோஷம் போட்டிருக்காங்க. அவர் சொல்றத அவ்வளோ நிரம்பணும், நம்ம அக்கினியில் நிரம்பணும், நாம் அப்படியே உழுக்கணும். இதைத்தான் சொல்றேன். ஏதோ வந்திறங்குகிற ஒரு உணர்வை பெறுகிறதுக்கு, பரவசம் அடைகிற உணர்வை பெறுகிறதா சொல்றேன். எனவே எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான பரவச உணர்வுகளை உருவாக்கி உணர்ச்சி வசப்படுத்துகிறதையே தங்களுடைய மகிமை எண்ணுகிறது. அதற்கு வேற ஆராதனை அபிஷேகம் ஒரு பேர் வச்சுட்டாங்க. அந்த சகோதரருக்கு ஆராதனை அபிஷேகம், அவர் எங்க போய் ஆராதனை நடத்த போனாலும் அப்படி எல்லா ஆடாதவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, ஆடுவாங்க, பாடாதவங்களும் பாடுவாங்க, உட்கார்ந்த இடத்த விட்டு எழும்பாதவங்களும் ஓடி என்ன செய்வாங்க, அங்கங்குமாக இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஆராதனை அபிஷேகம். இன்றைக்கு இசை திறமைகளும் பாடல் திறமைகளும் ஜனங்களை ஆராதனையிலே நடத்துவதற்கு தேவையான தந்திரமான வார்த்தைகளை உபயோகித்த திறமைகளும் ஆராதனை அபிஷேகம் என்ற பெயரை பெற்றுவிட்டன. ஆகவே ஒரு கூட்ட மக்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்க பழக்குவிக்கப்படுகிறார்கள், அவர்கள் போற்ற பழக்குவிக்கப்படுகிறார்கள், ஆராதனையில பழக்குவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணல. அவர்களும் தேவனுடைய நன்மை அடைவதற்கான அனுபவத்தை அடையவில்லை. எப்பொழுதும் பாடுவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், இதுதான் இன்றைய கிறிஸ்தவமாக போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காணிக்கை கிறிஸ்தவம், அவங்க எப்பவுமே காசு கொடுத்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்கார கிறிஸ்தவம். வேலைக்கார கிறிஸ்தவம்னா என்னது? வேலைக்கார கிறிஸ்தவம்னா பார்த்தீங்கன்னா அவங்க பைபிளை படிப்பாங்க, பைபிளை படிச்சுட்டு இல்லைன்னா போதனைகளை கேட்பாங்க, கேட்டு ஓஹோ இப்படி நம்ம நடக்கணும், அப்படி நம்ம நடக்கணும், உண்மை பேசணும், ஆண்டவர் சொல்ல உண்மையை பேசுவோம், பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது,
கடவுளுக்கு காணிக்கை கொடுப்போம். இந்த மாதிரி எல்லா காரியங்களும் பைபிளிலிருந்து படித்து ஒரு வேலைக்காரனை போல அப்படியே பின்பற்றுகிற, இதுதான் சுயநீதிக்குள்ள கொண்டு போகுது. எதுக்குள்ள கொண்டு போகுது? சுயநீதி. அது அவர்களாகவே அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களாகவே அவர்களை உருவாக்கி வேத வார்த்தைகளின்படி செயல்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வருகிறது. இது ஏறக்குறைய நியாயப்பிரமாண ரீதியான ஆன்மீகம். இவர்களுக்கு தேவனோடு ஒரு சரியான ஐக்கியம் இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிற அனுபவம் இல்லை, தேவ சமாதானத்தை தேவ பிரசன்னத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் இல்லை, தேவ அன்பினுடைய நிறைவில்லை. அவர்களை பொறுத்தவரைக்கும் பைபிள் என்ன சொல்லுதோ அந்தபடியே நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். ஒரு சுயநீதி சார்ந்த அனுபவம். இது ஒரு வேலைக்கார ஒரு கிறிஸ்தவம். இது ஆக துதிபாடி கிறிஸ்தவம், காணிக்கை கிறிஸ்தவம், பிச்சைக்கார கிறிஸ்தவம், இப்படி பல கிறிஸ்தவங்களை பார்க்குறோம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் பைபிள் என்ன சொல்லுது? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. We have been called by God to become his children. நாம பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. பிள்ளைகளாக மாறணும். பிள்ளைகளாக ஏன் மாறணும்? அடுத்த கேள்வி. 2 விதத்துல நன்மை பெறலாம். ஒன்று, ஆண்டவர் அன்புள்ளவர் தயவுள்ளவர் அடிப்படை சார்ந்து கெஞ்சி மன்றாடி நன்மை பெறுகிறது. ஆனால் அது வாழ்வினுடைய முழு பகுதியும் போதாது. இன்னொரு வகை என்னவென்றால், தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கார், ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்குள்ள நம்மளை இன்வால்வ் பண்ண வைத்து நாம் அதற்குள்ள ஜாயின் பண்ணி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக நம்ம ரிவார்ட் அடைகிறது, நம்ம பலன் அடைகிறது. அப்படித்தானே? ஆக தேவனுடைய திட்டத்துக்குள்ள போய் அந்த திட்டத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்வடைவது. தேவனுடைய திட்டத்துக்குள் நாம் இணையும் பொழுது தேவன் நம்முடைய சகலவிதமான வாழ்வின் சூழல்களுக்கும் போதுமானவராக இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. எலியாவுக்கு தேவன் அப்படித்தான் இருந்தார், தாவீதுக்கு தேவன் அப்படித்தான் இருந்தார், யோசேப்புக்கு தேவன் அப்படித்தான் இருந்தார், தானியேலுக்கு தேவன் அப்படித்தான் இருந்தார். அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக, அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இறுதி வரையிலும் தேவனுடைய பணியை செய்கிற பொழுது பலவிதமான நெருக்கடிகள் சோதனை சந்தித்தாலும் கர்த்தரை தன்னுடைய வாழ்விலே போதுமானவராக கண்டிருந்தார். காரணம் என்னவென்றால் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படும். தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வருகிற பொழுது அங்கே சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, சில தேவைகள். என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்? அதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலேயே நாம செயல்படுகின்ற பொழுது தேவனுக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான இருதயம் தேவைப்படும். அல்லேலூயா. எந்த ஒன்றையும் நாம செய்யறதுக்கு we need some specific heart, ஒரு இருதயம். அப்படிதானே? எந்த ஒன்றையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட விதமான இருதயம் வேணும். என்ன இருதயம்? அவங்க வீட்டில் டென்ஷன் ஆகலாம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடலாம், கோபதாபமாக நடந்து கொள்ளலாம். ஆனாலும் ஏர் ஹோஸ்டஸ் அந்த வேலைக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா, டியூட்டி டைமில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அன்பான உபசரிப்பை கொடுக்கணும், அவங்கள அன்பாக விசாரிக்கணும். அவங்க திரும்ப எதோ கேட்பாங்க, அதுக்கெல்லாம் கோபப்படாதபடிக்கு எரிச்சல் அடையாதபடிக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும், கொடுக்கணும். அப்போது இதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஹார்ட் தேவைப்படுது. அப்படித்தானே? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போனால் அதற்கு ஒரு ஹார்ட் தேவைப்படுது, ஒரு மிலிட்டரியில் போனால் அதற்கேற்றபடி ஒரு இருதயம் தேவைப்படுது. இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட விதமான செயல்பாட்டிற்குள்ளே நான் வருவதற்கு அதற்கேற்ற ஒரு இருதயம் தேவைப்படுகிறது. இப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்வின் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? நாம் ஜெபிப்பதற்கு முந்தாமல், ஆராதிப்பதற்கு முந்தாமல், காணிக்கை கொடுக்க முந்தாமல், ஊழியம் செய்வதற்கு முந்தாமல் முதலாவது ஆண்டவருடைய பிளான் என்ன? வாட் இஸ் ஹிஸ் பிளான்? அவருடைய திட்டம் என்ன? மனுக்குலத்தின் மேல அவர் வைத்த நோக்கம் என்ன? இதை அறிய வேண்டும். அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் அறிந்து கொண்டோம் என்றால் தான் அதற்கேற்றபடி செயல்படும்படியான ஒரு இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பார்ப்போம். ஆண்டவருக்கு ஒரு பிச்சைக்கார இருதயம் தேவையில்லை, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புரிகிறதா? எப்போ பார்த்தாலும் இரக்கத்திற்காக கெஞ்சி, தயவிற்காக கெஞ்சி, ஒரு அற்புதத்திற்காக கெஞ்சி, ஒரு அதிசயத்திற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறவர்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றையும் உருப்படியாக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கேற்ற ஒரு இருதயத்தை கொடுத்து, இப்போ ஆண்டவருக்கு எந்த மாதிரி இருதயம் வேணும்னா ஒரு பிள்ளைக்குரிய இருதயம் வேணும். அல்லேலூயா. ஒரு வேலைக்காரனுக்குரிய இருதயம் அல்ல, ஒரு பிள்ளைக்குரிய இருதயம். பழைய ஏற்பாடு முழுசா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளைப் போல செயல்படல. யாரை போல செயல்பட்டாங்க? ஒரு உண்மையுள்ள வேலைக்காரர்களை போல செயல்பட்டாங்க. ஆபிரகாம் விசேஷமாக பாராட்டப்பட்டான். காரணம் என்ன?
ஆதியாகமம் 22:18 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி என்மேல் ஆணையிடுகிறேன் என்று சொன்னார். அங்கே ஒரு கீழ்ப்படிவு, ஒபீடியன்ஸ், அப்படித்தானே? பழைய ஏற்பாடு முழுசும் பார்த்தீங்கன்னா ஜனங்களிடத்துல தேவன் எதிர்பார்த்த என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை, கற்பனைகளை நீங்கள் செல்லுகின்ற தேசத்துல போய் கவனமா என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். எதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும் அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் அதை செய்யக்கூடாது. ஆக இது ஏறக்குறைய ஒரு வேலைக்காரனுக்கு முதலாளி ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்து நிறைவேற்றுவது போன்றது. அந்த வேலை நிறைவேற்றுவதற்கு அந்த வேலைக்காரனுக்கு என்ன வேணும்? ஒரு கீழ்ப்படுகிற இருதயம் மட்டும் போதும். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. தேவனுடைய வேலை வித்தியாசப்படுகிறது. தேவனுடைய வேலையை செய்வதற்கு அன்பு தேவை, தேவனுடைய வேலையை செய்வதற்கு கீழ்ப்படிவு தேவை. மூன்றாவது வேலை, தேவனுடைய வேலை செய்வதற்கு தேவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை தேவை. 3 வேணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need love. ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களில் நிறைவேற்ற விரும்புகிற எந்த ஒரு பணிக்கும், செய்ய விரும்புகிற எந்த ஒரு பணிக்கும் ஒரு பிரைம் நெசசரி, பிரைம் நீட் இருக்கு, ரெக்குயர்மெண்ட் இருக்கு. என்னவென்னு சொன்னால், அதை செய்கிறவங்க எந்த ஒருவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அன்புள்ள ஒரு இருதயம் வேணும். அல்லேலூயா. ஒரு லவ்விங் ஹார்ட். அன்பு இல்லாமல் புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தானே? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் வழி நடந்து கொண்டிருக்கிற பொழுது யோவான், யாக்கோபு போன்றவர்கள் வந்து இயேசு நாட்டில் கேட்பாங்க, இந்த சமாரியர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால நாம் ஒன்றும் பண்ணலாமே, எலியாவை போல என்ன பண்ணும்? let us bring fire from heaven. வானத்திலிருந்து என்ன பண்ணும்? அக்கினியை வரவழைச்சு இந்த பசங்களை அழிச்சிருவோம். ஏன்னா எலியா காலத்தில் அப்படி நடந்ததுன்னு. அப்போ ஆண்டவர் அவர்களை பற்றி என்ன கேட்டார்னா, நீங்கள் இன்ன இருதயம் உடையவள் என்று அறியீர்களா? அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றவளை கூட தெரியாதனமா என்ன பண்ண, ஆண்டவரே என்னை ஒரு எலியாவை போல மாற்றும், ஒரு யோவான் ஸ்நானனை போல மாற்றும். இந்த மாதிரி மாற்றினா என்ன நடக்கும்? வெட்டு 1 துண்டு 2 அப்படிதான் போகும். அப்படித்தானே? அன்னைக்கே வார்னிங் கொடுத்தார், நீ எலியாவை போல மாறுறதுக்கு இல்லை, நீ வந்து யோவான் ஸ்நானனை போல மாறுறதுக்கு இல்லை, நாம இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுதான் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்தில் வந்தார். நாமும் தேவனுடைய குமாரனுக்குரிய அந்த சிந்தையோடு, அந்த ஸ்பிரிட்டோடு வாழணும். ஆண்டவருக்காக பணி செய்ய வருகிற எந்த ஒருவருக்கும் முதல் தேவை என்ன? அன்பு. இந்த அன்பை பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனிடத்திலிருந்து ஒரு முதலாளி முழுமையாக பெற முடியாது. அப்படித்தானே? ஒரு வேலைக்கார இருதயத்தில் இவ்வளோ அன்பு இருக்காது. இருக்கும். எப்படின்னு சொன்னா, சில வேலைக்காரங்க முதலாளிகிட்ட ரொம்ப அன்பா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த அன்பு வந்து கண்டிஷனல். அப்படிதானே? கண்டிஷனல் லவ். அன்பு இருக்கு. எப்படி கண்டிஷனல் சொன்னா, அந்த முதலாளி இவனுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்கிறாரோ, எவ்வளவு நல்ல சம்பளம் கொடுக்கிறாரோ, இவனுக்கு வீடு வசதி அதனால செய்து நிறைய நன்மை கொடுக்கிறாரோ, அந்த அளவிற்கு முதலாளி மேல இவனுக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அப்படிதானே? ஆனா அந்த மாதிரிப்பட்ட சலுகைகள் கொடுக்கப்படாம போனா இந்த முதலாளி இடத்துல இந்த வேலைக்காரன் அன்பா இருப்பானா? புரிகிறதா? எனவே ஒரு வேலைக்கார இருதயத்தை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத காரணம் என்றால், தேவனிடத்தில் முழுமையான அன்பு செலுத்துகிறதை கொண்டுதான் தேவன் வேலை செய்ய முடியும். கட்டளைகளிலே பிரதானமான கட்டளை எது என்று இயேசு கிறிஸ்துவில கேட்ட பொழுது, மத்தேயு 22 மத்தேயுடைய 37, 39 வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன பார்க்கணும்னா, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ அன்பா இருக்கணும். முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும் நீ அன்பா இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய திட்டத்துல சேரவரன். நான் சொல்லுவது நீங்க ஒண்ணு நினைச்சிடக்கூடாது, ஏதோ வட இந்தியாவுக்கு போய் ஊழியம் செய்யறத பத்தி இவர் பேசுறாரோ, இல்ல வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் ஊழியத்துக்கு போகிறத பற்றி பேசுறாரோ, இல்ல சுவிசேஷ ஊழியத்தை சேர பேசுறாரோ. நாம அந்த மாதிரிப்பட்ட ஐடியாவில் இல்லையே. நாம் ஒரு சாதாரண விசுவாசம் இருக்கிறதுக்குன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். இவர் சொல்றதெல்லாம் ஊழியர்கள் இல்லை. நான் ஒரு அதாவது முழு நேரம்னு நம்ம சொல்றோமே, அப்படிப்பட்ட ஊழியர்கள் இல்லை. நாம ஒவ்வொருவருமே இந்த உலகத்துல we have been called by God to serve him. அவருக்கு பணி செய்யத்தான் அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. முழு நேரம் அரை நேரம் என்றே கிடையாது. தானியேல் வந்து பாத்தீங்கன்னா முழு நேர ஊழியக்காரனா அரை நேர ஊழியக்காரனா? சொல்லுங்க. அவன் முழு நேரம் தான் பாபிலோன் அரண்மனையில வேலை செஞ்சான். யோசேப்பு முழு நேரமா ஒரு செக்குலர் ஜாப்ல இருந்தான். ஆனா எல்லாரும் முழு நேர ஊழியக்காரர்கள். யாருக்கு? தேவனுக்கு. அப்படிதானே? தாவீது ஒரு முழு நேர ராஜா, ஆனா முழு நேரம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒருவனாக இருந்தான். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இவெல்லாம் முழு நேரமாக ஒரு செக்குலர் ஜாப்புக்குள்ள இருந்தாலும் கூட, ஒரு அரசு தொடர்பான வேலை இருந்தாலும் கூட, அவர்கள் முழு நேரமும் தேவனுக்கு ஊழியக்காரர்கள். ஏன்னா எதை செய்தாலும் அவர்கள் தேவனுக்கு உகந்த விதமாக செய்கிறோமா என்பதை அளந்து பார்த்தான் செய்தார்கள். அதற்கு எப்பொழுதெல்லாம் குறுக்கீடு வந்ததோ அப்பொழுதெல்லாம் அந்த குறுக்கீடை அவர்கள் எதிர்த்தார்கள். அப்படித்தானே?
அவர்கள் முழு நேர ஊழியக்காரர். அப்படிதான். அதனால தான் யோசேப்பு ஒரு தரிசனத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவன் ஒரு பெரிய பாவத்தை செய்யும்படியா, அதாவது இச்சை சார்ந்த, எளிதாக மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத, விட்டு விலகி போக முடியாத ஒரு இச்சை சார்ந்த ஒரு காரியத்தை செய்ய தூண்டப்பட்ட பொழுது அந்த தூண்டுதலை அவன் மேற்கொண்டான். காரணம் என்ன? போத்திபாருடைய வீட்டில் ஒரு அதிகாரி இருந்தாலும் கூட அவன் யாருக்கு ஊழியக்காரனாக இருந்தான்? தேவனுக்கு. ஆகையால் தான் இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் உன் ஹஸ்பண்ட் வந்து என்ன பொறுப்பில் வச்சிருக்கிறான், ஆனாலும் இந்த காரியத்தில் நான் தேவனுக்கு பயப்படாமல் செய்கிறது எப்படின்னு சொன்னேன். அப்படி தானே? உங்கள் ஹஸ்பண்டுக்கு பயப்படாமல் எப்படி செய்கிறது? ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பயப்படுற மனம் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அப்படி தானே? மனைவிக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நமக்கு சிந்தனை இருக்கத்தான் செய்து, ஆனால் மனைவிக்கு தெரியாமல் பண்ணுறதுக்கு சோசியலில் எவ்வளோ சான்சஸ் இருக்குது. அதனால் யோசேப்பு வந்து, ஐயோ உங்கள் ஹஸ்பண்ட் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறான், என்னை உண்மை உத்தவன் நம்புகிறான், அவனுக்கு நான் எப்படி துரோகம் செய்கிறது, அவனுக்கு நான் பயப்பட எப்படி செய்கிறது, அவன் வெட்டி போடுவானே கொண்டு போடுவானே அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா போத்திபாருக்கு தெரியாமலே போத்திபாருடைய மனைவி எதிர்பார்த்த தவறை செய்வதற்கு யோசேப்பிற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன சொன்னான்? தேவனுக்கு பயப்படாமல், அவருக்கு பயப்படாமல், அவர் என்னை இந்த இடத்துல ஒரு வேலைக்காரனா வச்சிருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்வில் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், எனவே அவருக்கு உகந்தபடி தான் நான் செயல்பட முடியும், இந்த காரியத்தில் தேவன் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி அவன் என்ன செய்ய தவறை தவிர்த்தான். அப்போ இவங்க எல்லாம் எந்த விதமான பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் முழு நேர ஊழியக்காரர்களாக ஆண்டவருக்கு இருந்திருக்கிறார். முழு நேரம் அரை நேரம் என்றில்லை. எனவே நீங்கள் எல்லாரும் ஃபுல் டைம் சர்வன்ஸ் தான். அல்லேலூயா. நாம் குடும்பத்தில் இருக்கிறோம், எங்கேயுமே நாம் சுவிசேஷ வேலை செய்யலை, இல்லை போய் மிஷினரி ஒர்க்குக்கு போகலை, பாஸ்ட் வேலை செய்யலை, அதற்காக நம்ம ஊழியர்கள் அல்லாதவிடல. ஒரு குடும்ப வாழ்க்கை பொறுப்பில் மட்டும்தான் இருக்கிற ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு சர்க்கிளில் மட்டும் இருந்தால் கூட ஒரு சரியாக குடும்பத்தை நடத்தி செல்லுகின்றதான ஒரு மனநிலையோடு நாம் ஆண்டவருக்காக செயல்பட்டால் அதுதான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. இப்போ உலகமெல்லாம் போய் நாம் ஊழியம் செய்தோம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு சரியான சாட்சியாக வாழாமல் போய் என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு ஊழியக்காரரை பற்றி அவங்க மனைவி அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், அங்கே கோயில் கட்டுறாரு, இங்கே கோயில் கட்டுறாரு, அங்கே நிதி வாங்குற, இங்கே நிதி வாங்க. நல்லதானம்மா கோயில் கட்டுறது, 4 பேர் ஆண்டவர் அறிவாங்களே, ஆத்மா ரட்சிக்கப்படுமே. ஐயா அவர் ஊருக்கெல்லாம் போய் ஆத்மாவை ரட்சிக்கிற பண்ணுறாரு, தன்னுடைய ஆத்மா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, கண்டபடி வாழ்கிறாரு, போகிற இடமெல்லாம் தப்பாக பழகிறாரு, தப்பாக பேசுகிறாரு, நான் அப்படி தான் இருப்பேங்கிறாரு, நீ இதை பற்றிலாம் கேட்காத, நீ கேட்டால் எனக்கு மனைவியாக இருக்க முடியாது அப்படி சொல்லி எல்லாம் மிரட்டுறாரு. ஐயா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இது ஊழியக்காரங்க மத்தியில் நடக்கிற காரியம். அப்படி தானே? உலகமெல்லாம் போய் ஊழியம், ஊருக்கெல்லாம் போய் உபதேசம், அங்கே சபையை கட்டு இங்கே சபையை கட்டுன்னு எல்லாம் கட்டிட்டு குடும்பத்துக்குள்ள சாட்சி இல்லாமல் இருந்தால் உன் ஆத்மா அழியுது, உங்ககிட்ட இருக்கிற உன் மனைவியுடைய ஆத்மா அதனால் அழியுது இல்லையா? உன் ஆத்மா அழிகிறத பார்த்து இவங்க அழுது அழிகிறாங்க. அப்படி தானே? பிள்ளைகள் அதை பார்த்து அழிகிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை நாம் சரியாக நடத்தி சென்றால் அதுவும் ஒரு ஆண்டவருக்காக செய்கிற ஒரு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. அப்படி தானே? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. கணவனுக்கு முன்பாக எப்படி நடந்துக்கணும் மனைவிக்கு தெரியணும், மனைவிக்கு முன்பாக எப்படி நடந்துக்கணும் கணவனை எப்படி நடத்தணும் மனைவிக்கு தெரியணும், மனைவி எப்படி நடத்தணும் கணவனுக்கு தெரியணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும் பெற்றோருக்கு தெரியணும், பெற்றோருக்கு முன்பாக எப்படி நடத்தணும் பிள்ளைகளுக்கு தெரியணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆண்டோடைய விசேஷமான கிருபையை தேடி நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் சாட்சி. அப்படி தானே? வெளியே போய் ஏசு ரட்சிக்கிறார் 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 அப்படி நம்ம சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது அதுவல்லவா முக்கியம். ஆக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் குறைந்தபட்சம் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நாம கன்வெர்ட் பண்ண முடியல, கர்த்தருக்கு ஏற்ற பாதையில் கொண்டு வர முடியாமல் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் இப்படி தாண்டா வாழணும், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் சகிக்கணும், இப்படி தான் பொறுக்கணும், இப்படி தான் விட்டு கொடுக்கணும், இப்படி தான் தாழ்மையாக இருக்கணும், பணம் பொருள் விஷயத்துலலாம் இப்படி தான் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருந்தால் அது ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி. அப்படி தானே? அகில உலகத்துக்கும் போய் பிரசங்கம் பண்ணாதான் வல்லமையுள்ள ஊழியம் என்று கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிறத பற்றி பேசுகிறவங்கள ஒரு டிஎல் மூடி, ஒரு வில்லியம் கேரி, இல்லைன்னா ஹட்சன் டெய்லர், பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ், இப்படி ஒரு பெரிய அளவில் ஊழியம் செய்தவங்களை தான் சொல்லுவாங்க இவர்களைத்தான் தேவன் வல்லமையாக உபயோகப்படுத்தி இருக்கிறார் என்று. நான் சிலவளை நினச்சி பார்ப்பேன். சில நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்றுட்டு கைப்பிரதி கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இதை எத்தனை பேரால் செய்ய முடியும்? எத்தனை பாஸ்டர்களால் செய்ய முடியும்? எத்தனை சுவிசேஷங்களால் செய்ய முடியும்? சிலர் பேர் யாருக்குமே தெரியாது அவங்க என்ன ஊழியம் பண்ணுறாங்கன்னு. இன்றைக்கு கூட எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா இருக்கிறார், அவருக்கு வயசு எப்படி பார்த்தாலும் இப்போ எபோவ் 70, அவருக்கு நல்ல வசதியெல்லாம் இருக்குது, பிள்ளைங்களாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, அவர் நினச்சா நல்ல லக்ஸுரி காரில் போகலாம் வரலாம். இன்றைக்கும் ஒரு பழைய சைக்கிளில்
நிறைய ட்ராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அவர் அந்த காலத்தில் செய்த மாதிரி இந்த காலமும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, தெரு, ஆட்டோ ரிக்ஷாக்கார் நிற்கிற எல்லா இடத்துலையும், ஏன்னா பைக்கில் போனால் காரில் போனால் இதெல்லாம் செய்ய முடியாது. சைக்கிள் ஓட்டி கொண்டு தள்ளாத வயது 70க்கு மேலே 80 இருக்கும், அந்த வயதுலையும் போய் கொடுக்குறார். இவர் யாருக்குமே தெரியாது. இவரை அங்கங்கே போய் அடி வாங்கிட்டு வருவார். ஆட்டோக்காரன் அடிப்பான், பஸ் ஸ்டாண்டில் போகிற பஸ் ஸ்டாண்டில் உள்ள அடிப்பான், என்ன நீ மதத்தை பரப்புற அப்படின்னு. அதெல்லாம் நடந்தாலும் ஊழி செய்கிறார். ஆனால் இவரை யாராவது வல்லமையான ஊழிக்கான்னு சொல்லுவாங்களா? ஆனால் நான் சொல்லுவேன், இஸ் ஸோ பவர்ஃபுல். இந்த ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது, அப்படி தானே? எனவே பில்லி கிரகாம் போலையோ, டீல் மூடிய போலையோ, இல்லை வில்லியம் கேரியை போல ஒரு மனிதர் ஒரு அகண்ட விரிவான அளவில் ஊழியம் செய்தால்தான் கர்த்தர் அவரை வல்லமையாக உபயோகப்பட அர்த்தம் அல்ல. யோவான்சான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் ஊழியம் செய்தார், அப்படித்தானே? ஸ்தேவானுடைய ஊழிய காலம் மிக சுருங்கினது. அப்படி அல்ல, ஒரு மனிதனை சின்ன அளவிலோ பெரிய அளவிலோ தேவன் அவனை உபயோகப்படுத்துகிற பொழுது அவன் மேல் வைக்கப்பட்டதான் தரிசனத்தின் அடிப்படையில் அவன் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு வளைந்து நெளிந்து விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு இசைந்து செயல்படுகிறானோ அதுதான் வல்லமையான ஊழியம். ஒரு மனிதனை ஆண்டவர் விரும்பினபடி பயன்படுத்துவதற்கு சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், இந்த வட்டத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. ஆண்டவரே, அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய வட்டம் போட்டுட்டு அங்கெல்லாம் போடுறாங்க, இங்கெல்லாம் போகிறாங்க, அவங்க லட்சக்கணக்கானவர்களுக்கு அறியப்பட்டிருக்காங்க, கோடிக்கணக்கில் அறியப்பட்டிருக்காங்க, அவங்க அமெரிக்காவில் அவங்களுக்கு தெரியும், இங்கிலாந்தில் தெரியும், என்ன மட்டும் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே நிறுத்தி வச்சிருக்கிறேன். உனக்கு நியமிக்கப்பட்ட இதுதான். எவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, நான் சொன்னதை செய்கிறாயா அதுதான் முக்கியம். நான் சொன்னதை நீ செய்தா அதுதான் உனக்கு மகிமை. ஆக ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்து நம்ம குறைவான அளவு செய்தாலும் அவருக்கு வளைந்து நெளிந்து செய்தா அதுதான் கிரேட் மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாருமே கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அழைக்கப்படுகிறீங்க. அப்படி அழைக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு நல்ல இருதயம் வேணும். நல்ல இருதயம்னா எப்படிப்பட்ட இருதயம் வேணும்? ஒரு பிள்ளைக்குள்ள இருதயம் வேணும். ஏன் பிள்ளைக்குள்ள இருதயம் வேணும்? ஒரு வேலைக்காரனை குறித்து நான் சொன்னேன், அவன் நேசிப்பான், ஆனால் அவனுக்கு கொடுக்கிற சலுகை நிறுத்தப்பட்டால், அவனுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் குறைந்தால், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வேலை எதிர்பார்க்கப்பட்டால் அவனுடைய அன்பு போயிடும், அந்த வேலையை அவன் செய்ய மாட்டான். ஒரு வசதியானவர்கிட்ட ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், கவனிக்கிறீங்களா? வசதியானவர்கிட்ட வேலை செஞ்சிடும். அந்த வசதியானவருக்கு நான் நிறைய வசதி இருந்த காலத்தில் எல்லாவற்றுக்கும் வேலைக்காரர்களை வைத்து தான் செயல்படுவார். அவருக்கு சமைக்கிறதுக்கு ஆள், சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு ஆள், துணி துவைக்கிறதுக்கு ஆள், பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள், அவருக்கு உட்கார்றதுக்கு சேர் எடுத்து போகிற ஆள், இப்படி எல்லாத்தையும் எடுபடிகள் வைத்து தான் அவர் வேலை செய்தார். அப்போ அவர்கிட்ட வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல சம்பளம் கொடுப்பாரு. அதனால அவர்கிட்ட எல்லாரும் அன்பாக இருந்தாங்க, அவர்கிட்டே வேலை செய்ய விரும்பினாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தவுடனே அவருடைய வியாபாரம் தோல்வி அடைந்து விட்டது, வறுமை வந்து விட்டது, கடனாளி ஆகிவிட்டால், இருந்த வீடெல்லாம் போயிடுச்சு. ஆனால் நீண்ட காலமாக நல்ல சௌகரியமாக வசதியாக வாழ்ந்ததுனால அவருக்கு தொடர்ந்து வேலைக்காரர்கள் தேவைப்பட்டாங்க. ஏன்னா அவர் நல்ல வசதியாக இருந்ததுனால எல்லாவற்றையும் வேலைக்காரர் வழியாகவே செய்து பழகி போயிட்டாரு. இப்போ அவருக்கு வேலைக்காரர் இல்லாமல் ஒன்றும் முடியல. இப்போ இவரோட எத்தனை வேலைக்காரன் இருப்பான்? நேசிக்கிறதுக்கு வேலைக்காரர் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ தம்பி, உனக்கு நான் சம்பளம் எல்லாம் நிறைய தர முடியாதுப்பா, உன்னுடைய வாழ்வுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீ செஞ்சா செய் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் செய்வாங்க? ஐயா, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, நாங்கள் அவங்களையும் கவனிக்கணுமே, சம்பளம் கிடைத்தாதான் நாங்கள் உங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ அந்த வேலைக்காரனுடைய இருதயம் கொடுக்கப்படுகிற சலுகைகள், கொடுக்கப்படுகிற நன்மைகளின் அடிப்படை சார்ந்தது. நன்மைகள் குறைந்தால், கொடுக்கப்படுகிற அளவு குறைந்தால் அன்பு போயிடும். அதனால இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருக்காக பணி செய்யும்படியான ஒரு ஆயத்த நிலைமை உள்ள ஒரு இருதயம் தேவை. அந்த இருதயம் ஒரு பிள்ளை கிட்ட தான் இருக்கும். ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, அப்பாவுக்கு நிறைய வசதி இருக்கிறவள்ள அப்பாவை ரொம்ப நேசித்து, வசதியெல்லாம் போயிட்டோன்னு நேசத்தை விட்டுருவானா? நல்ல பிள்ளைங்க செய்யாது. இப்போ உள்ள சொசைட்டியில் இருக்க பிள்ளைங்கள சுயநலமிகள், அப்பா அம்மா கிட்ட இருக்கிறத புடுங்கிறதுலையே கருத்தாக இருக்கிறாங்க. சுயநலமை நல்லா பயன்படுத்திக்குவாங்க. கல்யாணம் ஆகிறது வரைக்கும் படிக்க வச்சு, வேலை வாங்க வச்சு எல்லாம் பிடுங்கிக்குவாங்க. அதுக்கு பிறகு இவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க. அந்த குழந்தையெல்லாம் இவங்க தான் வளர்க்கணும், இவங்க தான் ஸ்கூலுக்கு கொண்டு விடணும், இவங்க தான் பராமரிக்கணும். அவங்க அப்படியே ஊர் சுற்றிட்டு வருவாங்களாம், வேலை செய்வாங்களாம், சம்பாதிப்பாங்களாம், நல்லா ஜாலியாக இருந்துக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு இங்கே அம்மா அப்பா இல்லைன்னா அவ்வளோதான். வயசான காலத்தில் அவங்க சம்பாதிச்சு வச்ச காசில் அவங்களுக்கே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இந்த காலத்து சொசைட்டியுடைய சமாச்சாரம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா சுயநலத்தினுடைய பிடியில் இந்த காலத்து இளம் சமுதாயம் சிக்கி கொண்டிருக்கிறது. அப்பா, உங்கள் கௌரவத்தை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது, உங்கள் சபையில் நீங்கள் போகிறீங்க வர்றீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, அதை பற்றில எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் இந்த ஜாலியான வேர்ல்டில் இருக்கிறோம்,
விரும்பினவங்களோட எல்லாம் பழகுவோம், விரும்புகிற இடங்கள்லாம் போவோம். நீங்கள் வயசாகி போச்சு, உங்களுக்கு இதெல்லாம் விளங்கிக்க முடியாது. என்னால் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது, என்னால் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் சமாச்சாரம், இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் ரொம்ப அவசியம். எனக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் என் கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன வந்து தப்பாக நினைப்பாங்க, இல்லைன்னா என்ன வந்து மட்டமாக நினைப்பாங்க. உங்களுடைய கௌரவம் எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய ஆசைக்கு என்ன செய்யணும். பிள்ளைகள் பட்டுன்னு சொல்லிவிடுதானே. இப்போ அம்மா இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமாம்மா, இப்படியெல்லாம் நீ பழகலாமா, தவறல, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், ஒரே வார்த்தை, ஐ லைக் இட். நீ வளர்த்தியா, வாழ வச்சியா, படிக்க வச்சியா, பட்டினி கிடந்தியா, வாயை கட்டினியா, வயிற்ற கட்டினியா, தரிசனம் கண்டியா, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் ஜாலியாக இருக்க விரும்புகிறேன். என் ஜாலிக்கு நீங்கள் குறுக்கிடாதுங்க. குறுக்கிட்டீங்க உங்கள் கதையை முடிச்சிருங்களா, என் கதையை முடிச்சிருவேன். ஆமாம், என் கதை முடிஞ்சாலும் உங்கள் கதை முடிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைகள். ஆனால் உண்மையான பிள்ளைகள்னா அப்பாவுடைய அத்தனை வசதிகள் எல்லாம் போய் நல்ல சாப்பாடு கிடைக்கல, இப்போ நல்ல உடை கிடைக்கல, ஆனால் புள்ள அப்பா விட்டு போகுமா, போகாது. அப்பவும் அந்த புள்ள அப்பாவுக்கு என்னென்ன வேலை செய்யுமோ அதை செய்யும் இல்லையா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பிள்ளையினுடைய இருதயத்தை. நம்ம ஏன் ஆண்டவர் ஒரு பிள்ளையுடைய இருதயமாக மாற்ற விரும்பினார்? ஒரு பிள்ளை தான் தகப்பனுக்காக எந்த ஒரு சொல்லும் அன்புடன் பணி செய்ய முடியும். ஆகையால் தான் தேவன் என்ன செய்தார் என்றால், முதலாவது அந்த அன்பை நமக்குள்ளே ஊற்றுவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தார். பரலோகத்தில் இருந்த தேவ அன்பை வேதம் என்ன சொல்லுகிறது, ரோமர் 5:8, நாம இன்னும் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அந்த பரலோகத்தில் இருக்கிற அன்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு கல்வாரி வரைக்கும் வந்தார். கல்வாரிலே அந்த அன்பினுடைய விளைவாக யோவான் 3:16 சொல்லுகிறபடி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தை அன்பு கொண்டார். அந்த கல்வாரில் அந்த அன்பை கொண்டு கொட்டினார். கடைசி துளி இரத்தத்தை செய்து ஜீவனை கொடுத்து மனித இனத்திற்கு பாவ விடுதலையும் பாவ ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் உருவாக்கி தேவனுடைய பிள்ளையாக மனிதன் மாறுவதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த கல்வாரின் மூலமாக கொட்டப்பட்ட அன்பு அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தது. எதற்காக? நாம் பிள்ளைகளாக செயல்படுவதற்காக. என்னால் பிள்ளைகளாக செயல்பட வேண்டும் என்றால் அன்புடன் செயல்பட வேண்டும். எனவேதான் ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பை நமக்குள்ளே ஊற்றினார். இப்போ நிறைய கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் சிஎஸ்சிக்கு போனாலும் சரி, டிஎல்சிக்கு போனாலும் சரி, கேத்தலிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பரிசுத்தாவியை பெறணும்னு ரொம்ப ஆசையெல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க ஆடுறது மாதிரி நம்ம ஆடணும், அவங்க பாடுறது மாதிரி நம்ம பாடணும், அவங்க உடம்பை உழுக்கிற மாதிரி நம்ம உழுக்கணும். இதுக்காக தான் நிறைய பேர் ஆவியை தேடுறாங்க. ஏதோ அவர்களுக்குள்ள வந்து இறங்குவது போல உணர வேண்டும் என்று விரும்புகிறாங்க. அப்புறம் இறங்கி விட்டதாக அவங்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இறங்கிச்சு ஆவியானவர் வந்துட்டார், அபிஷேகம் வந்துட்டார். அப்புறம் என்ன நடக்குது? அப்புறம் என்ன, உடம்பு நல்லா உலுக்கி பாடுறோம், ஆடுறோம், குதிக்கிறோம், கொண்டாடுறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், வெளிப்பாடு வருகிறது, சொப்பனம் காண்றோம், நிறைய நடக்குது. ஆனால் அடுத்தவங்களை நேசிக்கிறோமா? அடுத்தவங்க விஷயத்தில் தாழ்மையாக நடந்துக்கிறோமா? அடுத்தவங்க ஏதாவது ஒரு தப்பு தவறு செஞ்சுட்டா பொறுத்து கொள்ளுகிறோமா? அன்பை காண முடியவில்லை, தாழ்மையை காண முடியவில்லை, உண்மையை காண முடியவில்லை, மற்றவர்கள் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு அதை பொறுத்து கொள்கிற மனநிலையை காண முடியவில்லை. ஆனால் ஏதோ உன்னிடத்திலே ஒரு பரவசத்தை மட்டும் பார்க்க முடிகிறது, ஒரு பரவசமான ஒரு அணுகுமுறை பார்க்க முடிகிறது. நீ விசேஷமாக ஏதோ ஒன்றினால் பரபரப்படைகிறாய், உற்சாகப்படுத்தப்படுகிறாய். ஆனால் அந்த எல்லைக்கு அப்பால ஒன்றுமே கிடையாது. ஆனால் பரிசுத்தாவியை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய ஆவியை, அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றினார். எதற்காக? so that we can love others. அப்படிதானே? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாயிரு, அதுபோல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருங்க. அப்போ ஒரு பிள்ளையினுடைய இருதயம்தான் தகப்பனை உண்மையா நேசிக்கும். அப்பொழுதுதான் தகப்பன் என்ன வேலை கொடுத்தாலும் அந்த பிள்ளையினுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொண்டு செய்யும். ஆகையால் தான் தேவன் நமக்குள்ளே என்ன அனுப்பினார் என்றால், கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, நாம் இப்பொழுது அடிமைகளாக இராமல், அடிமைனா யாரு? சர்வன்ட், வேலைக்காரன். அதாவது ஒரு சர்வண்டாக இராதபடிக்கு பிள்ளையாக இருக்கிறபடினாலே தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பினார். இந்த ஆவி நமக்குள்ள வருகிற பொழுது நமக்குள்ளே அன்பின் அனுபவத்தை அடைகிறோம். அல்லேலூயா. ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ். we must experience the love of God. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசித்து மற்றவங்களை நேசிக்கிறது இல்லைங்க. நீங்க அன்பு கூறுவதற்கு முடிவு பண்றதில்லை. நம்ம நிறைய பேர் நேரங்களில் என்ன பண்றோம்னா, பிரசங்கத்தை கேட்ட பிறகு, போதனை கேட்ட பிறகு, புத்தகங்களை படித்த பிறகு என்ன பண்றோம்னா, நம்ம வி டிசைட், இன்னிலிருந்து நான் என்ன செய்யணும், எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கணும், அன்பா பேசணும், அன்பா செய்யணும். இது நாம ஒரு வேலைக்காரனை போல முடிவெடுத்து செய்யறோம். அப்படி இல்லைங்க. நாம் அன்பாக செயல்படும்படியான ஒரு அகத்தூண்டுதலை நமக்குள்ளே பெற வேண்டும் ஆவியானவர் மூலமாக. அல்லேலூயா.
அன்பை நமக்குள்ளே முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தேவனுடைய அன்பை நமக்குள்ளே அனுபவிக்கின்ற ஒரு நிலைமை வருகிற பொழுதுதான் அந்த அன்பினுடைய பெருமிதத்திலே, அந்த அன்பினுடைய பூரிப்பிலே தான் மற்றவங்களை நேசிக்க முடியும். எனவேதான் யோவான் 13:34-35 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது என்னுடைய சீடர் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். ஏன்னா தேவனுடைய அன்பின் ஆவியை நமக்குள்ள பெறுகிறோம். இதுதான் அவசியம். எனவே தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது பிள்ளைகளாக மாற வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு ஒரு பிள்ளையினுடைய இருதயம் தேவைப்படுகிறது. ஒரு பிள்ளையினுடைய இருதயம் தேவை, பிள்ளையை போல அன்பு கூறுகிற இருதயம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? எனவே ஆண்டவர்கிட்ட முதலாவது கேட்கணும், ஆண்டவரே நான் முதலாவது ஒரு பக்தனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதில்ல. நம்ம நிறைய கிறிஸ்தவங்க நல்ல பக்தர்கள் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நமக்கு நல்ல பக்தி இருக்கு, ஜெபிக்கிற பக்தி இருக்குது, கொடுக்கிற பக்தி இருக்கு, பாடுகிற பக்தி இருக்கு, ஆராதிக்கிற பக்தி இருக்கு, ஊழியம் செய்கிற பக்தி எல்லாம் இருக்கு. ஆனால் நமக்கு பிள்ளைகளை போல செயல்படுகிற ஒரு இருதயம் இருக்கிறதா? ஒரு பிள்ளை தேவனை தகப்பனை புரிந்து கொண்டு செயல்படும், அப்படித்தானே? எனவே அருமையானவர்களே, இதற்காகத்தான் தேவன் நம்மை பிள்ளையாக அழைக்கிறார். அல்லேலூயா. யாராக அழைக்கல? ஏதோ ஒரு இரக்கத்தை சார்ந்து பிழைக்கிற பிச்சைக்காரலை போல அழைக்கல. ஏன்னா பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான், கேட்பான், கொஞ்சுவான், வாங்கிட்டு போயிட்டே இருப்பான், அப்படித்தானே? அடுத்தபடியா இந்த ஆளுக்கு என்ன நடக்குது ஏதுங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை, அவன் போயிட்டே இருப்பான் நன்மை கிடைச்சோன்னு. ஆனால் புள்ள அங்கே இருக்கும். வேலைக்காரன் வேலை செய்வான், அவனுக்கு நல்ல சலுகை கிடைக்கிற வரைக்கும் அந்த முதலாளி நேசிப்பான், அவன் சலுகை கிடைக்கலாம் போயிடுவான், புள்ள போகாது, அப்படித்தானே? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ரோமர் 8:34 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? 2 கொரிந்தியர் 5:14 வாஸ்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த மாதிரி நெருக்கி ஏவுகிற அந்த ஆவிக்குரிய அன்பின் அனலை இருதயத்தில் உணர்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் நம்மை கசந்து கொள்ளுகிற பொழுதும், மற்றவர்கள் நம்மை வெறுக்கின்ற பொழுதும், மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்துகின்ற பொழுதும், மற்றவர்கள் நமக்கு சோறு உண்டாக்குகிற பொழுதும், மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகிற பொழுதும் தாங்கிக் கொள்ளுகிற பலம் வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா தேவ அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகின்ற பொழுது அது ஒரு விசேஷமான ஆவிக்குரிய உந்துதலை கொடுக்கிறது. அந்த உந்துதல், அவன் உன்னை கசக்க பண்றானா சகிச்சிக்கோ, அவன் உன்னை காயப்படுத்துறானா ஏற்றுக்கொள், அவன் உன்னை மட்டமா நினைச்சிட்டு போகட்டும், உன்னை ஆண்டவர் நேசிக்கிறத உள்ளத்துக்குள் உணர்கிறாய் பார். அற்பமான உனக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார், அதை நீ நினை. இதெல்லாம் எப்ப நடக்கும்? வெறும் போதனைகளை கேட்டு ஒரு வேலைக்காரர்களை போல நம்ம செயல்பட வந்தா நடக்காது. இது எப்போ நடக்கும்? when we become children, அப்படிதானே? தேவனுடைய பிள்ளைகளாக மாறும். அதனால தான் இதெல்லாம் நம்ம போதனைகளை கேட்டு அப்படியே நடக்காது. we needs the born again experience. கிறிஸ்தவர்கள் இந்த அனுபவத்தை தான் பேரளவிலே மறந்து விட்டால், மறக்கல, அதை அசட்டை செய்து விட்டார்கள். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, மறுபடியும் பிறக்கவில்லை என்றா நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய திட்டத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய செயல்பாட்டை பார்க்க முடியாது. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தாதான் நமக்கு அதற்கென்று ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் வரும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக தேவன் பேசுகிறது 36:26 சொன்னார், நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், அந்த புதிய இருதயத்தில் என்னுடைய ஆவியை வைப்பேன், அப்பொழுது என்னுடைய வார்த்தைகள் படி நீங்கள் வாழ்வீங்க. அதான் புதிய ஏற்பாட்டு காலம், அப்படித்தானே? அப்போ அந்த ஆவி எப்பொழுது நமக்குள்ளே வரும்னு சொன்னால், when we commit ourselves to God to be born again as his children, அவருடைய பிள்ளைகளாக பிறக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற வேளையில தான் அது நடக்குது, அப்படித்தானே? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீலகிரியில வளர்கின்றதான தேயிலை செடியோ இல்லை சிம்லாவில் வளர்கிறதான ஆப்பிள் மரத்தை கொண்டு நீங்கள் திருநெல்வேலியிலையோ இல்லை தூத்துக்குடியிலையோ நட்டு வச்சு எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் சரி, எவ்வளோதான் உரமிட்டாலும் சரி, எவ்வளோதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, என்ன செய்யாது? அது வளராது. வளருமா? வளர. ஏன்னா இந்த திருநெல்வேலி மண்ணுக்கும் தூத்துக்குடி மண்ணுக்கும் இந்த தேயிலையும் காஃபியும் ஆப்பிள் மரத்தை என்ன செய்ய வளர வைக்கிற தன்மை இல்லை. அந்த தன்மை இருந்தால் தான் வளர வைக்கும். அதுபோல நம்முடைய இயற்கை இருதயத்தை வைத்துக்கொண்டு எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் சரி, எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் சரி, நாம எவ்வளோ பேருக்கு உபதேசம் பண்ணாலும் சரி, நாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுவதற்கு இயன்றவர்களாக இருக்க மாட்டோம். போதனை செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அதுபடி வாழ்ந்து காட்டுறதுக்கு we need the love of God. அல்லேலூயா. எனவே பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பிள்ளைகள் தான் தகப்பனை உண்மையாக நேசிப்பார்கள். நாம் வேலைக்காரர்கள் முதலாளியை நேசிக்கிறது போன்ற ஒரு அனுபவத்தை அல்ல, பிள்ளைகள் தகப்பன் நேசிக்கிற போன்ற அனுபவத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக,
பிள்ளைகள் இடத்துல பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ். வேலைக்காரர்கள் என்றால் என்ன? அவங்க கண்டிஷனல் ஒபீடியன்ஸ், அப்படிதானே? அவங்க நல்லா கீழ்ப்படிவாங்க, முதலாளிக்கு ரொம்ப கௌரவம் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அவங்க முதலாளிக்கு ரொம்ப அதாவது அவர் சொல்றபடி செய்வாங்க. எது வரைக்கும்? அவன் 8 hours டியூட்டி டைம் இருந்தால் அந்த 8 மணி நேரத்துக்கு தான் அவன் படிவான், அப்படித்தானே? 8 மணிக்கு பிறகு ஒரு வேலையை சொன்னால் முகம் சுளிப்பான், அப்படித்தானே? அவன் கேட்குற சம்பளத்தை கொடுக்கலன்னு சொன்னால் அவன் கீழ்ப்படிய மாட்டான், அப்படித்தானே? 8 மணி நேரம் வேலை செஞ்சாச்சு, அதுக்கு மேலே வேலை முடியலை. இப்போ நான் கூட லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த நாங்கள் ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு ஹாலில் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்காக இந்த பெயிண்டர்ஸு அப்புறம் மேசன்ஸ் எல்லாம் வரவழைச்சி அந்த வேலை செய்து அவங்க இழுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்க முடிக்கலை. என்னுடைய மன பரிதவிப்பு என்னன்னு சொன்னால், எப்படியாவது இவனை முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, அவனை நினைச்சா முடிக்கலாம். ஆனால் என்ன செய்யலாம், அவங்க நினைக்கல. உன்னுடைய அவசரம் உனக்குயா, எங்களுக்கு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 8 மணி நேரம் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து என்ன செய்வோம், டைமை போக்கிடுவோம். அதுக்கு பிறகு உன் வேலை முடியாமல் தான் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தகப்பனுடைய பிள்ளை அவங்க இருந்தால் அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்பாவுக்கு இந்த வேலையை முடிக்கணும்ல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இருதயம் யாருக்குள்ளே இருக்குது? அப்பா சொல்லுவா, டே இந்த வேலை இன்னைக்கு எப்படியா முடிச்சிடும்டா அப்படின்னு. ஆனால் வேலைக்காரன் ஒருத்தனும் கோஆபரேட் பண்ணல. எங்களுக்கு போகணும் சார், எங்களுக்கு வேறு வேலைகளுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியமெல்லாம் இருக்குது, அதனால் வி மஸ்ட் கோ அவன் போயிட்டான். ஆனால் பிள்ளை என்ன பண்ணோம், ஐயோ அப்பா இந்த வேலையை முடிக்க விரும்புகிறாரு, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாவுக்கு நாம் அதை செய்வோம்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யும், அன்கண்டிஷனலாக. அருமையானவளை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது ஏதோ நமக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் செய்யவில்லை என்ற அடிப்படையில் அல்ல, நாம் கேட்டது கிடைத்தது கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் அல்ல. உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம பிறந்திருந்தா நம்முடைய இருதயம் ஆண்டவரை எப்பொழுது நேசிக்கும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தொடக்கத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னவென்று சொன்னால், என்னுடைய மிகுந்த கடன்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்க வேண்டும், என்னை ஒரு நல்ல தொழில்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும், நான் நிறைய சம்பாதிக்கிறோம் மாற வேண்டும், இப்பொழுது இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளாக நீங்க வேண்டும் என்று. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் ஆண்டவர் எனக்கு செய்யவே இல்லை. நான் அந்த காலத்தில் கேட்ட பிரசங்கள் அடிப்படையில் என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே மிராக்கிள் நடக்கும். அதனால் பெரிய பெரிய ஊழியக்காரர்களான கடிதம் எழுதினேன். அவங்கெல்லாம் உடனே ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் பெரிய அற்புதம் செய்ய போகிற கடிதம் பதில் எழுதுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவங்க சொன்னது மாதிரி ஒன்றுமே நடக்கலை. 1 ஆண்டு கடந்தது, 2 ஆண்டு கடந்தது, 3 ஆண்டு கடந்தது, 4 ஆண்டு கடந்தது, 5 ஆண்டு கடந்தது, பல ஆண்டுகள் கடந்தது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஆண்டவர் ஒன்றுமே பண்ணலை. ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு விலகி போகவும் இல்லை. காரணம் என்ன? நான் கேட்டபடியெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையே. என் கூட படித்தவங்கலாம் என்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, என்னடா நீ கிறிஸ்தவத்துக்குள்ளே போயிட்டு உனக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குது? நாங்கள்லாம் எவ்வளோ வசதியாக இருக்கிறோம், எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறோம், எவ்வளோ நல்ல காரில் போகிறோம், எங்களுக்கெல்லாம் இப்போவே நல்ல திருமணமாய் பிள்ளைகளாக இருந்தால் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, உனக்கு இயேசுநாதர் என்ன பண்ணியிருக்காரு? நான் சொல்கிறது, இன்னைக்கு நல்ல வேலை எனக்கு கல்யாணமாய் 16 ஆண்டாகி போச்சு, முன்னாடி நடந்தது, தப்பாக புரிஞ்சு விடக்கூடாதுல்ல. சரி, அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறவங்களே எனக்கு வெக்கமாக தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரை விட்டு நான் விலகி போகல. ஏன் போகல? மத வைராக்கியம். ஆண்டவர் தந்தாலும் சரி, தராமல் போனாலும் சரி, இயேசுநாதரை விட்டு கொடுக்க கூடாது. இதுவா காரணம்? ஒன்றும் கிடையாதுங்க. நான் மத வைராக்கியத்தில் ஆண்டவரை விட்டு போகாமல் இருக்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, தேவனுடைய ஆவியின் மூலமாக என்னுடைய ஆத்துமாவுக்குள் நான் உணர்ந்தேன். பாருங்கள் அவருடைய அன்பை. அவர் எனக்குள்ளே செயல்படுகிறதான் அந்த அனுபவத்தை உணர்ந்தேன். இதை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. அதான் அந்த அன்பை என்னுடைய இருதயத்துக்குள்ள அடையாளம் கண்டேன். நான் விரும்பினாலும் ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்யலை. நான் விரும்பினபடியெல்லாம் என்னால் சாப்பிட முடியலை. நான் விரும்பினபடியெல்லாம் எனக்கு ட்ரெஸ் கிடைக்கல. நான் விரும்பினபடி நல்ல ஒரு லக்ஸுரியஸான இடத்துல வாழ முடியலை. எனக்கு நல்ல வாகனம் கிடைக்கல. ஆனால் நான் விரும்பினதை விட அதிகமாக இந்த இருதயத்துக்குள்ள தேவ அமைதியை பெற்றேன். அல்லேலூயா. எதிர்பார்த்ததை விட அதிகமாக நம்பிக்கையை பெற்றேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றேன். ஒருவராலும் மாற்றக்கூடாத என்னுடைய சுபாவங்களை என்னுடைய தாய் எவ்வளவு கெஞ்சினார்கள் என்னுடைய மது பழக்கத்தை விடுவதற்கு, நான் விட முடியவில்லை. ஆனால் என் ஆண்டவர் அதை நிறுத்தி காட்டினார். அல்லேலூயா. நான் பொய் சொல்லுகிறவனாக இருந்தேன், பலவகைகளை தவறு புரிகிறவனாக இருந்தேன். இதை ஒருவரும் மாற்ற முடியவில்லை, நானும் மாற்ற முடியவில்லை. ஆண்டவர் மாற்றினார். ஒவ்வொரு நாளும் என்னை மாற்றிக்கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவரை விட்டு நான் போகவே முடியல. அவர் தந்தாலும் தராவிட்டாலும் அவரிடத்தில் இருக்கும்படியாக தூண்டப்பட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஒன்றையும் தரவில்லை, ஏதோ ஒன்றை தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் ஏனென்றால் அந்த பிள்ளைக்குரிய இருதயத்தை அவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நான் இப்போ வேலைக்காரன் கிடையாது. வேதாகமத்தில் பார்க்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றவன். அங்கே ஒரு வேலைக்காரத்துவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த பகுதியிலே வாஸ்து பார்த்தால், புதிய ஏற்பாட்டு
பாட்டு ஆவிக்குரிய அனுபவம் என்பது சீடத்துவம் அல்ல, புத்திர சுவிகாரத்துவம். சீடத்துவம் என்றால் ஆண்டவரை போல வாழ்வதிலே நாம் காண்பிக்கின்ற ஒரு சிந்தை, அது இயேசுவை பின்பற்று. ஆனா இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவுக்கு சித்தமானதை செய்தார், அப்படித்தானே? பிதாவுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்தார், பிதாவினுடைய சித்தத்தை புரிந்தோடு செயல்பட்டார். அதுபோல நாமும் இயேசுவை பின்பற்றி செயல்படுகிற பொழுது பிதாவினுடைய அன்பிலேயே வாழ்வோம், பிதாவுடைய ஐக்கியத்தில் வாழ்வோம், பிதாவுடைய சித்தத்திலே செய்வோம். ஆனா மொத்தத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் சீடத்துவம்னா என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறது. புத்திர சுவிகாரத்துவம்னா என்ன? நாம் பிள்ளையா இருக்கிறோம், அப் அண்ட் டவுன்ஸ். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் குருகிட்ட சொல்ல முடியுமா? குருகிட்ட சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் சில விஷயங்களை பொறுக்கிறதுக்கு என்கிட்ட சொல்லுகிறீர், தாழ்ந்து போகிறதுக்கு உடைய வேதத்தின் மூலமாக எனக்கு பேசுகிறீர். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப அவதூறாக பேசிட்டாங்க, என் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் எப்படி அவங்ககிட்ட போய் பேச முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. நான் சொல்லுவேன், வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாத்தையும் சகித்துக்கொள்ளும். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை என்ன செய்யணும்? காட்ட வேணும். இது சீடத்துவம். ஆனால் சில நேரத்தில் இந்த சீடத்துவத்தில் போக முடியல, கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அடி வாங்க போகிறதில்ல. ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தை காட்ட சொல்லுகிறீர், ஆனால் என் மனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவனுடைய 2 கன்னத்தையும் அடின்னு சொல்லுது. ஆண்டவரே நான் இப்போ என்ன பண்ணணும்? ஆனால் நான் உம்முடைய பிள்ளை, அடிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கிறீர், அடிக்கக்கூடாதுன்னா இப்போ எனக்கு அதுக்கேற்றபடியான ஒரு மனதை தாரோம், அதுக்கேற்றபடியான ஒரு தாழ்மை தாரோம், அதுக்கேற்றபடி சகிப்புத்தன்மை தாரோம். என்னால் முடியல ஆண்டவரே, நீ சொன்னபடியெல்லாம் செய்யறதுக்கு நான் ஐ லைக் இட், ஐ ஹாவ் த டிசைர், பட் ஐ காண்ட், என்னால் முடியல அப்படின்னு ஆண்டவர் டயலாக் பண்ணுவேன். ஏன்னா நான் பிள்ளை, வேலைக்காரன் அல்ல. வேலைக்காரங்கிட்ட போ என்றால் போகணும், வான்னா வரணும், அப்படிதான் நான் அடிமை. ஆனால் நான் பிள்ளை. எனவே எனக்கு கடினமாக தோன்றுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இது எனக்கு கடினமாக இருக்குது, என்னால் முடியல. எனவே புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை என்பது புத்திர சுவிகாரத்துவம், சீடத்துவம் அல்ல. சீடத்துவம் என்பது புத்திர சுவிகாரத்துக்கு நேராக நம்மை கொண்டு விடுவது. ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் ஒரு குருவை பின்பற்றுகிறது போல, அதாவது ஒரு முதலாளி கீழ்படி வேலைக்காரர்களை போல இருக்கல, பிள்ளைய போல ஆண்டவர்கிட்ட பழகணும். நிறைய நேரங்களில் உங்களால் முடியாத விஷயங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை போல என்ன பண்ணாதுங்க, ரொம்ப முரண்டு பிடிக்காதுங்க. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் ஸ்பீக் டு காட். முடியல, நான் இப்போ என்ன செய்யணும்? என்னால் அன்பாக பேச முடியலை, நீ சொல்லுகிறேன் உன் மனைவி இடத்துல நீ அன்பாக பேசணும்னு. நான் அன்பாக பேசணும் விரும்புகிறேன், அந்த அம்மா பேசின வார்த்தையை கேட்ட பிறகு என் மனசு அப்படி கடினமாயிட்டான் ஆண்டவர், என்ன முடியலை. வேணும்னு அவங்க வந்து அன்பாக பேசட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, இல்லை நீ தான் என் ஊழியக்காரன், முதல் நம்பரில் இருக்கிற, ஆனால் நீ தான் போய் முதல்ல அன்பாக பேசணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அப்போ எனக்கு ஏதோ ஒரு வழியை காட்டும். இது மனசு கஷ்டமாக இருக்குது அந்த அம்மா பேசினதை பார்த்து. இப்போ போய் அன்பே கண்ணே மணி என்ன சொல்ல முடியுமா? அதுக்கு வேற ஆண்டவர் நல்ல ஞானம் தருவார். வெளியே போனோடனே ஒரு ஃபோன் அடிச்சு, காய்கறி ஏதாவது வாங்க வேண்டி இருக்கிறதா, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா, இது சின்ன ஒரு அடித்தளம், அப்படி தானே? நான் அவ்வளோ கோபமாக இல்லை, கோபத்தில் ஆண்டவர் விட சொல்லிட்டாரு, ஆனால் நேரில் வந்து உங்கள்கிட்ட வந்து அன்பை பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால திரைமறைவிலேருந்து ஃபோன் மூலமாக பேசுகிறேன். இதை என்ன செய்யணும், மற்றவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஐடியா பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நான் பிள்ளை, எனக்கு வழி காட்டணும் அவர், அப்படி தானே? ஏய் நான் சொன்ன நீ செய்யணும், போய் உங்கள் மனைவிட்ட மன்னிப்பு கேளு. அன்புள்ள மனைவியை மன்னிப்பாயாக. முடியுமா? மன்னிப்பெல்லாம் டைரெக்டாக கேட்க முடியாதுங்க. ஆனால் நம்ம ஒரு தப்பாக பேசியிருந்தோம்னா, நான் தப்பாக பேசிட்டேங்கிறத உணர்ந்தது மாதிரி காட்டுறதுக்கு வேறு நிறைய டிவைசஸ் இருக்குது, வழிகளுக்கு ஞானம் இருக்குது, அப்படி தானே? ஓஹோ எங்கள் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்குது, அவசரப்பட்டு பேசின வார்த்தை தப்புங்கிறத புரிஞ்சுட்டு தான் இப்படி ஒரு விதம் குலைகிறாரு, அப்படி தானே? இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஞானம் கொடுப்பார். ஏன்னா நான் பிள்ளை, நான் வேலைக்காரன்ல, அவர் சொன்னதை செய்யணும், இல்லை செய்ய முடியாதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசி நான் என்ன பண்ணிடுவேன். தாவீதுக்கு அந்த காலத்தில் அந்த பழக்கம் இருந்ததுங்க. சங்கீத புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவாங்க. அவனை அடியும், அவனை உட்டையும், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போகட்டும், அவன் குடும்பம் அழியட்டும். சொல்கிறது யாரு? தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு கொண்டவன். அதாங்க ரியல் ஹார்ட்டு. அவன் மனம் என்ன ஃபீல் பண்ணிச்சோ அதை சொன்னான். எங்கே போய் சொன்னான்? அவங்க சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லலை, ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல. அவன் அள்ளி ஆண்டவர், அவன் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான், அவன் உருப்படக்கூடாது ஆண்டவர். அப்படி பேசினவன்கிட்ட ஆண்டவர் பேசி என்ன பண்ணார், அவனை சமாதானப்படுத்தணும், அப்படி தானே? எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஷேர் வித் காட். உங்களுடைய கடினமான நேரங்களிலே, கடினமான உணர்வுகளிலே இப்படியே வாழ்க்கை போகும் என்று எண்ணி விடாங்கள். ஆண்டோட பேசுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என் பலம் எவ்வளோன்னு உமக்கு தெரியும், என் மனம் எவ்வளவுன்னு உமக்கு தெரியும், என்ன இருந்தாலும் ரட்சித்தாலும் அபிஷேகித்தாலும் ஆவியை கொடுத்தாலும் எனக்கென்று ஒரு நேச்சர் இருக்கிறது ஆண்டவரே, கொண்டு வந்த நேச்சர், அது அப்பப்போ எட்டி பார்க்குதையா, உதவி செய்யும்.
உம்முடைய ஆவி என்னை மேற்கொள்ளட்டும். ஆக அருமையானவர்களே, நான் பிள்ளை, ஆண்டவர் என்னை பிள்ளையா அழைச்சிருக்கிறார். என்னுடைய பலவீனத்தில் அவர் தாங்குவார், முடியல பிள்ளைக்கு தூக்கி சுமப்பார். அப்படித்தான் ஆனாலும் எப்படி செய்து நிறைவேற்றுவார். ஆகையால் தான் தேவன் நம்மை பிச்சைக்காரர்களாக அல்ல பிள்ளைகளாக அழைக்கிறார். மூன்றாவதாக இந்த அன்பு, இந்த கீழ்ப்படி அன்கண்டிஷனல், அப்படித்தானே, நிரம்பந்தனைக்கு உட்படல. மூன்றாவதாக தேவன் ஒரு வேலைக்காரனாக நம்மை அழைக்காமல் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பிள்ளையாக அழைக்கிற காரணம் என்னன்னா, வேலைக்காரன் ஒரு முதலாளியினுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு மனதை செலுத்த மாட்டான். அப்படித்தானே? புரிந்து கொண்டாலும் அது நிபந்தனைக்குட்பட்ட புரிந்து கொள்ளுதலாகத்தான் இருக்கும். உதாரணமா, ஒரு முதலாளி நல்ல முதலாளி தான், அவன்கிட்ட ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ முதலாளி ரொம்ப மூட் அவுட்டாக அப்படி உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறார். அப்போ அந்த வேலைக்காரன் பார்க்குறான், வழக்கமாக நம்ம முதலாளி இப்படி இருக்க மாட்டார், என்னமோ ரொம்ப மன கஷ்டத்தோடு இந்த மாதிரி இருக்குதே, என்னன்னு தெரியலையே. உடனே அவங்க கூட வேலை செய்கிற மற்றவங்ககிட்டையும் அதை சொல்கிறான், என்ன இன்னைக்கு நம்ம முதலாளி ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டு ரொம்ப டென்ஷனில் உட்காந்து என்னாச்சுன்னு தெரியலையே. உடனே அவன் சொல்கிறான், என்ன ஆனால் நமக்கு என்னடா, நம்ம வேலையை நம்ம செய்வோம், 5 மணி ஆனால் கையை கழுவிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அவர் சிரிச்சிட்டு இருந்தா நமக்கு என்ன, அவர் அழுதுட்டு இருந்தா நமக்கு என்ன, இதுதான் வேலைக்காரன். அப்படி தானே? அவருடைய மனநிலையை பற்றி நான் என்ன அறிகிறதுக்கு, உணர்றதுக்கு? அவருடைய மனநிலை அவரை சார்ந்தது, நம்ம வேலையை பார்ப்போம், அதான் வேலைக்காரன். ஆனால் ஒரு பிள்ளையா இருந்தா, என்ன அப்பா டேடி ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறாரு. எங்கள் சின்ன பையனே சில வேளை அவன் வந்த ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவன்கிட்ட ரொம்ப பேசாமல் அப்படி விதமாக உட்காந்துருப்பேன். நான் ஏதோ எழுதுகிற கொள்றக்கான இருப்பேன். இவன் அம்மாட்ட இருப்பேன், என்ன டேடி ஒரு விதமாக உட்காந்துருக்கிறாரு, இதை சண்டைக்கிட்ட போட்டாரா? காரணம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் அப்சர்வ் பண்ணது இல்லையா? ஏன் டேடி இப்படி உட்காந்துருக்காரு, கொஞ்சம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு, இப்படி உட்காந்துருக்காரு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ், நான் வேலைக்காரன், அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நம்ம வேலையை செஞ்சு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆக புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தை தர. ஏன்னா children can understand their parents. அப்படிதானே? பிள்ளைகள், இந்த காலத்து பிள்ளைகளை நான் சொல்லலைன்னு சொன்னேன், ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம், பெரும்பாலான பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய இருதயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அறியவே மாட்டாங்க. அவங்க 21 வயசு 22 வயசு வரலும் வளர்த்த அம்மா அப்பாவுடைய இருதயத்தை அறிகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசை செலுத்த மாட்டாங்க. ஆனால் அவன் 3 மாதம் தான் பழகியிருப்பான். அவன் 3 மாதம் தான் எஸ்எம்எஸ் அனுப்பி, ஃபேஸ்புக் கான்டாக்டில் உருவாக்கி, வாட்ஸ்அப் அனுப்பி பழகிருப்பான். அவனுடைய மனிதன் தான் இவன் மனதை தான் ரொம்ப புரிஞ்சிருப்பாங்க. ஐயோ, அவன் மனசு எப்படியாப்பட்ட மனசு, அந்த மனதை நான் காயப்படுத்தி எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்ய முடியும்? அம்மா அப்பாவுடைய மனசை என்ன செய்யறதில்ல, பிள்ளைகளை அறிந்து கொள்ளுற. ஆனாலும் ஒரு உண்மையான பிள்ளைன்னு சொன்னால், நம்ம உண்மையான பிள்ளைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த உண்மையான பிள்ளை என்ன பண்ணும், அப்பா அம்மாவுடைய ஹார்ட்டை புரிஞ்சிக்கும். அம்மா ஏன் துக்கமாக இருக்கிறாங்க, அப்பா ஏன் துக்கமாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு நான் ஒரு டெத் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுடைய மகன் வெளியே நிற்கிறாரு. வரவங்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் விஷ் பண்ணி உள்ள அனுப்பிட்டுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நண்பர் வந்தோடனே இவர் ரொம்ப உடைந்து அழுதார். ரொம்ப உடைந்து அழுத உடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன குட்டி பையன் அவன் அழுறான் பாருங்க. எனக்கு ரொம்ப அவனை பார்த்தா எனக்கே அழுக வந்து, மற்றபடி எனக்கு அழுக வரல. இந்த அப்பா அழுத உடனே அந்த பையன் அவன் இதுவரைக்கும் இப்போ அங்கே தான் இருக்கிறான். அப்பா அழுத உடனே அவனுக்கு கண்ணிலிருந்து அவ்வளோ கண்ணீர் கொட்டுது. ஏன்? தன்னுடைய தந்தை அழுகிறத பார்த்த உடனே அவனுடைய மனம் என்ன செய்கிறது, பொங்குகிறது. அப்படித்தானே? எங்கள் அப்பா டேடி அழுறாரு, டேடி அவங்க அம்மா இறந்து போனாலும் ரொம்ப வேதனைப்பட்டு அழுறான்னு அவ்வளோ அவன் உடைக்கிறான். அதுதான் பிள்ளையினுடைய ஹார்ட். அப்படித்தானே? எனவே தந்தையினுடைய இருதயத்தை பிள்ளைகள் என்ன செய்கிறது, புரிந்து கொள்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அக்கிரிப்பா ராஜாவிட்ட பேசவில்லை, தேவன் என்னை அழைத்தார் எதுக்கு தெரியுமா, அவருடைய திரு உள்ளத்தை அறிந்து கொள்ள. அதற்காக தான் தேவன் அவனை தெரிந்து கொண்ட பிறகு அவனை அரபிய தேசத்துக்கு அனுப்ப. எதற்காக? தேவனை அறிந்து கொள்வதற்காக. ஆகையால் தான் எபேசியர் 1:17 சொல்லுகிறது, தேவன் தம்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஆவியை உங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபம் பண்றேன். நாம we must understand the heart of God. ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை வாசிக்கலாம், பிரசங்களை கேட்கலாம், இவற்றுக்கு அப்பால ஆண்டவரை அறிகிற ஒரு உணர்வு இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் ஒன்றை செய்கிற பொழுது இதை ஆண்டவர் எப்படி பார்ப்பார், இதை ஆண்டவர் எப்படி ஃபீல் பண்ணுவார். அதனால தான் ஒரு தப்பான காரியத்தை செய்ய முற்பட்டாலும் கூட அடுத்த கணமே மைண்டு சொல்லுது, நம்ம அப்பாவுக்கு இது பிடிக்காது, he may be grieved. அப்போ உடனே என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே கஷ்டப்படுறோம், ஆண்டவரே இது தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடும், உங்களுடைய மனதை நான் என்ன பண்ணிட்டேன், நோகடிச்சிட்டேன், என்னை மன்னியோ. ஏன்னா பிள்ளைகள் அப்பாவுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி தானே? ஆனால் நம்ம அந்த தகப்பனை அறியவில்லை, வேலைக்காரனை போல செயல்பட்டோம்னா முதலாளிக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவோம். அப்படி தானே? முதலாளி பார்க்காத வரைக்கும் தப்பு தெரியாது. ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது,
எங்கள் அப்பா இதை பார்த்தா ரொம்ப சங்கடப்படுவார், ஒருவேளை எங்கள் அப்பா இதை கேள்விப்பட இருந்தா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு அப்படின்னு பிள்ளைகள் ஃபீல் பண்ண. அப்படி தானே? அதனால தான் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளாக அழைந்திருக்கிறார். ஆண்டவருடைய இதே உணர்வுகளை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இதே உணர்வு அத்தனையும் வேதாகம வார்த்தைகள் வழியாக வெளிப்படவில்லை, தேவனுடைய ஆவியின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது. தேவ ஆவி நமக்குள்ள வருகிற பொழுது ஆண்டவரை புரிந்து கொள்வதனுடைய விளைவாக எவ்வளவு ஆதாயம் வருகிறது என்றாலும் ஆண்டவருடைய இதயத்திற்கு எதிராக போய் அந்த ஆதாயத்தை விரும்புவதில்லை. நான் இந்த மாதிரி இந்த ஆதாயத்துக்கு போனேன்னா ஆண்டவருடைய மனம் துக்கப்படும். மகனே, என்னை விட என் அன்பை விட உனக்கு இந்த அமௌண்ட் பெருசாக இருக்குது, அப்படி தானே? என்னை விட என்னுடைய அன்பை விட இந்த ஆள் உனக்கு பெருசாக இருக்குது, அப்படி தானே? உனக்காக கல்வாரில் ரத்தம் சிந்தி உன்னோட ஐக்கியமாக இருக்கிற என்னை விட இவருடைய நட்பு உனக்கு அதிகமாக தேவைப்படுதா அப்படின்னு அவர் சொல்லுவான்னு இந்த மனம் சொல்லும். அல்லேலூயா. அதான் பிள்ளையினுடைய இருதயம், அப்படி தானே? ஆக என் அப்பாவுடைய மனம் நோகும்படியாக நான் எதையும் செஞ்சிடக்கூடாது, செஞ்சாலும் அதுக்காக நான் மனம் வருந்தி அழாமல் அதை சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, எடுத்து விடக்கூடாது என்று எண்ணுகிறது. இதற்காகத்தான் தேவன் நம்மை பிள்ளைகளாக அழைத்தார். அல்லேலூயா. நாம் அடிமைகளாக அல்ல, புத்தியராக இருக்கிற அப்படினால் தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். ஏனென்றால் அவருடைய திட்டத்திற்காக செயல்பட ஒரு பிள்ளையின் இருதயம் தேவைப்படுகிறது என்றால் அன்புள்ளவர்கள் தான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவர் நம்மை பிள்ளைகளாக அழைத்தார். ஏனென்றால் உண்மையான அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற கீழ்ப்படி உள்ளவர்கள் தான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். தேவன் நம்மை பிள்ளைகளாக அழைத்தார். காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் அவரோடு நெருங்கி பழகி அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகின்றவர்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு வந்து சேர்ந்து விட்டோமா? கண்களை மூடி நாம் செபிப்போம்.